மஜா குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் நல்லா கழுவி கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிக்கன் பீஸா எடுத்து 3/4 கிலோ நான் எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் வெட்டி. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். சக்தி சிக்கன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். 3 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக 2 வத்தல், 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை நான் நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த 3 முந்திரி பருப்பு, நான் வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல், அப்புறம் அந்த வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட போட்டு நம்ம இப்போ அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைச்சிடலாம். பாருங்க, இப்போ நான் மசாலாவை நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் ஒரு 6 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்ததா அந்த 2 வத்தல், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு அடுத்ததான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன். மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கி இருக்குது. அடுத்ததாக தக்காளி சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம வச்சிருக்கிற மசாலா தூளை எல்லாமே இதில் சேர்க்க போகிறேன். ஒன்றொன்னா சேர்த்துக்கிறேன். திரும்பவும் மசாலா வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி சிக்கன் துண்டுகளை இதில் நான் சேர்த்துறேன்.
நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். திரும்பவும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதில் நான் வந்து சேர்க்குறேன். திரும்பவும் நல்லா நம்ம கிளறிக்கலாம். அடுத்ததான் மல்லி தழையை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இதில் வந்து சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்த உடனேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி.